வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இரவு நேரத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இளைஞர் ஒருவரை காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் செல்வம் லத்தியால் தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் சேதுராமன். சேதுராமன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரம்மபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருவர் கார்த்திக் செல்வம். இவர் கடந்த 25ஆம் தேதி தமிழக முதல்வர் வேலூருக்கு வருகை புரிந்த அன்று இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இரவு 11 மணி அளவில் கடைகள் திறந்திருக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைகள் வியாபாரிகள் அடைத்திருந்தனர். இந்நிலையில் காட்பாடி தனியார் கல்லூரி அருகே சந்தேகத்துக்கிடமாக ஒரு இளைஞர் கையில் உணவுடன் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ரோந்து பணி மேற்கொண்ட கார்த்திக் செல்வம் இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததை அடுத்து சிகரெட் எங்கே வாங்கின கேட்டதுக்கு அந்த இளைஞர் கடையை கொண்டு அழைத்து சென்று காட்டியுள்ளார். உணவு உரிமையாளர் கடையை இந்த இளைஞர் எந்த பொருளும் நாங்கள் கொடுக்கவில்லை, அவர் எதுவும் வாங்கவில்லை, நீங்கள் வேண்டுமென்றால் சிசிடிவி கேமராவை பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். கடை உரிமையாளர் சிகரெட் கல்லூரி அருகே சிகரெட் ஆர்ட்ஸ் விற்கும் வழக்கும் அந்த கடை மீது உள்ளது. இதனால் இளைஞரிடம் ஓட்டலில் என்ன வாங்கினா இதை கேட்டு லத்தியால் அடித்துள்ளார். அப்போது இருந்து அடி தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பிக்க முயன்றவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட உணவக உரிமையாளரையும் இளைஞரையும் ஆய்வாளர் கார்த்திக் செல்வம் மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். தற்போது அந்த வீடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சேதுராமன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.